30 வருஷமா நீ இவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கியே, அந்த வாழ்க்கைக்கு என்னம்மா பேரு? ஊர் உலகத்துக்கு நீங்க கணவன் மனைவியா தெரியலாம், ஐயா ஐயா என்ன ஊரே இவரை கையெடுத்து கும்பிடலாம். நீயும் பதிவிரதியா இவருக்கு சேவை செய்யலாம், இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். எல்லாம் சரிம்மா, எல்லாத்துக்கும் அர்த்தமும் இருக்கு. ஆனா உன் வாழ்க்கைக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்கு சொல்லு, சொல்லுமா. அநாதாசிரமத்தில் இருந்து கை குழந்தையா இருந்த ஸ்னேகாவை தூக்கிட்டு இவர் கூட வாழ வந்தியே, அது என்ன மாதிரியான வாழ்க்கை? தண்ணீர்ல தாமரை இருந்தாலும் அது தண்ணீர் ஒட்டாத வாழ்க்கை. அது மாதிரி அவர் மூச்சு காற்று கூட உண்மையில படாத வாழ்க்கை. பேருக்கு தான் கணவன் மனைவி, ஆனா கழுத்துல தாலி இருக்கா? தாம்பத்திய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இது எதுவுமே இல்லாம நீ இந்த குடும்பத்துக்கு நாயா உழைக்கிற, ஓடா தேயற. ஆனா அதுக்கான மரியாதை இந்த வீட்டுல உனக்கு கிடையாது. இதெல்லாம் நான் இவர்கிட்ட கேட்டேன், ஆனா இவர் பொண்ணு என்ன அடிச்சிட்டா. ஆனா இந்த பெரிய மனுஷன் அந்த சின்ன பொண்ணு அடிச்சது கூட தடுக்கல. என்னது, ஸ்னேகா உங்களை அடிச்சாளா? ஆமா. இல்ல லட்சுமி, உன் அண்ணன் என் சட்டையை பிடிச்சதும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஸ்னேகா அவசரப்பட்டுட்டா. அவ விவரம் புரியாம ஏதோ பண்ணிட்டா. அவளுக்காக வேணும்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலமா. ஆனா ஒன்னும் நினைச்சாத்தாமா எனக்கு கவலையா இருக்கு. 30 வருஷம் நீ இவர் கூட வாழ்ந்தது தியாகமா இருக்கலாம். ஒரு மனுஷனா இவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த கோபம் தாமா இவர் மேல எனக்கு. நீ பண்ணது தியாகம்னா இவர் பண்ணது துரோகம். மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இனி நீ வர்றதும் வராததும் உன் இஷ்டமா? இதுதான் என் வாழ்க்கைன்னு நீ முடிவெடுத்தா அது உன் தலையெழுத்து. என் தங்கச்சி வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம பண்ணிட்டு உன் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் தேடுறியே நீ எல்லாம். மன்னிச்சிடுங்க மாமா. மாமா, மாமா,
அப்பா இன்னும் எதையெல்லாம்ப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கீங்க? அம்மா, எவ்வளவு பெரிய தியாகம்மா! நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தியாகம்! உங்களை நான் திட்டினதை நினைச்சா எனக்கு என் மேல கோபம் வருதுமா. எனக்கு அழாதம்மா, அழாத. அம்மா, எனக்காகத்தான் நீங்க இத்தனை வருஷமா வாழ்ந்தீங்களா? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை உண்டானா எங்க என் வாழ்க்கை பாதிச்சிடுமோன்னு இத்தனை வருஷமா ஒரு துறவி போல இந்த வீட்டுக்குள்ளேயே என் கண்ணுக்கு புலப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களேம்மா. நீங்க தாய்க்கெல்லாம் தாய்மா. அம்மா, உங்களுக்கு என் மனசுல கோவில் கட்டி வச்சிருந்தப்பா. கடற்கரை மணல்ல சின்ன பிள்ளைங்க கட்டின மணல் வீட்டை அலை வந்து அடிச்சிட்டு போற மாதிரி மாமா இப்ப சொன்ன வார்த்தைகள் அந்த கோவிலை தர மட்டுமாக்கிடுச்சுப்பா. ஏம்பா, சித்தார்த்த வந்து நல்லவன் கிடையாதுன்னு சொன்னீங்களேப்பா. உங்களை என்னப்பா சொல்லணும்? அப்பா, யாரும் யாருக்கும் அட்வைஸ் பண்றது சுலபம். அட்வைஸ் பண்றவங்களே அதன்படி வாழணும்னா மத்தவங்க இப்படிதான் வாழணும்னு நீங்க எப்படிப்பா எதிர்பார்க்க முடியும்? அன்னைக்கு மேனகா பிரச்சனையை தீர்த்து வைங்க, அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம்னு சொன்னேன். இப்ப அதையும் தாண்டி பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கேப்பா. அதுவும் தீரட்டும், அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசலாம். ஸ்னேகா, ஐயா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ பேசிட்டு போறா. நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். சார், இத பாருங்க, இந்த மாதிரி 1000 கேஸ நான் பார்த்திருக்கேன். கோர்ட்ல வாதாடி நான் காப்பாத்தியும் இருக்கேன். இந்த சத்தியமூர்த்திக்கு எதிராக யாராலும் வாதாடவும் முடியாது. சட்டத்துக்கு தேவை சாட்சியம். கூண்ட்ல நிக்கிறவன் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கிறது இந்த சாட்சியம்தான். அதுக்கு துணையா இருக்கிறது குற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரம். இதன் அடிப்படையில தான் ஒரு வக்கீலோட வாதம். இங்கதான் இந்த வக்கீல் சத்தியமூர்த்தி நிக்கிறான். தூச தட்டி தட்டி மலையாக்கவும் தெரியும், மலையை வளைச்சு மடுவாக்கவும் தெரியும். நீங்க பெட்டியோட வாங்க,
மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த சத்தியமூர்த்தியை நம்பி வந்த எந்த கிளைண்ட்டையும் நான் கைவிட்டது கிடையாது. அந்த நீதி தேவதை எப்பவும் என் பக்கம்தான் இருப்பா. உங்க மகனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வாங்க, நாம நேரா பேசிக்கலாம். ஓகே. யார்ப்பா போன்ல? ஒரு தொழிலதிபர். அவரும் நானும் அங்கே இங்கன்னு 1-2 ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்கோம். அதுல 2 பேருக்கும் ஒரு பரிச்சயம் உண்டு. அவர் இப்போ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும். அவரை காப்பாத்துறது இல்லாம அவர் கௌரவத்தையும் அவர் கட்டி காத்த பேரையும் காப்பாற்றணும். அதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம்னு சொன்னேன். அது எப்படிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க? வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான் இருக்கும்னு ரொம்ப தைரியமா இருக்கீங்க. இது ஒரு சைக்காலஜி தான். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில் திறமைங்கிறத தாண்டி மைண்ட் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு பொருளின் ஓட்டத்தன்மைக்கும் எதுக்கு ஹார்ஸ் பவர்னு சொல்றோம்? அந்த இயங்கு சக்திக்கு ஏன் குதிரையோட ஓட்ட வேகத்தை ஒப்பிடுறோம்? அது கான்ஸ்டன்ட் ஆனது. அதனாலதான் அதை அளவீடா வச்சிருக்கோம். அதே குதிரைய வண்டிக்கு கட்டு ஓட்டும் போது அதோட கண்ணை கட்டிடுறாங்க. ஏன் தெரியுமா? மனுஷன் அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். அப்படிதான் என்னோட மைண்ட் பவரையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். அதனால்தான் நான் எப்பவுமே எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். வாங்க போய் பாப்போம். சரிங்க சார். வாயா. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம்? ஏதாவது அவசரமான கேஸா? ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க. சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் கூட கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா சார்? நானா? எதுக்கியா? சார், ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு சார். பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அது விஷயமா இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் சார். யார் மேல கம்ப்ளைண்ட் இருக்கோ முதல்ல அவங்கள கூப்பிடுங்க. அதுக்கு பதிலா வக்கீல் என்ன கூப்பிட்டா எப்படியா? நீங்க எஃப்ஐஆர் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே என்னோட வேலை. சார், எஃப்ஐஆரே உங்க மேலதான் சார். கணேஷ் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க கூலிப்படையை வச்சு கொல்ல பார்த்தா கணேஷ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நோ 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 சார், இது கோர்ட்டு கிடையாது சார். அங்க கத்துற மாதிரி இங்க கத்தாதீங்க சார். நீங்க நோன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு நான் நீதிபதி இல்ல சார். சட்டத்தை காக்கிற ஒரு காவல்காரன் சார். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாங்க சார். சரி, நான் ஏசி கிட்ட பேசிக்கிறேன். போங்க. எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வர முடியாது சார். இது ஏசியோட ஆர்டர் சார். இல்ல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னால வர முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த கொலை முயற்சியும் பண்ணல. சார், பிடிவாதம் பிடிக்காதீங்க சார். நீங்க கிரேட் கிரிமினல் லாயரா இருக்கலாம் சார். ஆனா உங்க மேல ஒரு வழக்குன்னு வந்தா நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தானே சார் ஆகணும். நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க சார். சரி. என்ன கூட்டிட்டு போறது உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? சார், உங்க மாதிரி ஆளுங்களை கூட்டி போறதுக்கு வாரண்ட் இல்லாம வருவோமா சார்? இந்தாங்க சார். ஓகே சார். நீங்க அருண், நீ போய் நம்ம அட்வொகேட் பாஸ்கர் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துரு. என்னப்பா இதெல்லாம்?
ஒன்றும் ஆகாது. நான் சொன்ன சி. வாங்க போலாம். ஓகே சார், வாங்க சார். சார் ஏறுங்க சார். அப்பா பாத்துப்பா. ஒன்றும் ஆகாது. சரிப்பா. முதல்ல போய் அட்வொகேட்டை பாரு. டிரைவர் வண்டி எடுங்க.